தமிழக வெற்றிக் கழகம், நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான அஇஅதிமுகவை நெருங்கி வருகிறது என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது. அவருடைய கொடியை பிடித்து கொண்டு வந்து எடப்பாடியினுடைய பழனிசாமியினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு அதே போல வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார்கள். மக்கள் நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்னோம்னா இவருக்கு அது ஆபத்தா முடியுன்றது தெரியும். ஏன்னா கடுப்பா இருக்கிறாங்க ஜனங்க. இப்படி ஒருத்தருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வச்சுட்டாரு ஸ்டாலின். அவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் அரசு பணத்தை கொடுத்து அந்த கடுப்பு அவருக்கு இருக்கும். அஜித்குமார் சத்தத்துக்கு போவார். ஏன்னா அதெல்லாம் பொலிட்டிக்கல் மைலேஜ், அதில் அரசியல் லாபம் இருக்குது. கரூருக்கு போகாத இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஒரு நிபந்தனையை போடுறது. மன்னிக்கவும், ஐயநாதன் ஐயாவுடைய வீடியோ இதற்கு மேல் தொடங்க போகிறது. உங்களுடைய 30 நொடிகள் மட்டும்தான் எனக்கு தேவை. ஒரு சிறிய கோரிக்கையுடன் நான் வந்திருக்கிறேன். எங்களுடைய வீடியோக்களை கடந்த 15-20 நாட்களாக தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல, இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வடிவமாக பதிவிட்டு விடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதுவும் செய்தாலே போதும். இந்த வீடியோவை ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான நபர்களிடம் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீர்கள். இந்த வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்பி உங்களை இந்த வீடியோக்குள் மீண்டும் ஒரு முறை கூட்டிச் செல்கிறேன். வாருங்கள். வணக்கம் தோழர்களே. ரோசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை அடுத்த ஆண்டு சந்திக்க இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு பெரும் அணி சேர்க்கைக்கு தயாராகி வருவதுதான் இப்பொழுதுள்ள நிலைமை. இதுவரை பாஜகவை கொள்கை எதிரியாக சொல்லி இருந்த தமிழக வெற்றிக் கழகம், நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான அஇஅதிமுகவை நெருங்கி வருகிறது என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது. கரூரில் நடந்த அந்த நெரிசல் மரணங்களுக்கு பிறகு கடுமையான அரசியல் பின்னடைவுக்கு ஆளான தமிழக வெற்றிக் கழகம் கட்சியும் அதன் தலைவர் விஜயும் அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் ஒருவரும் வெளியில் வராமல், அந்த மக்களுக்கு ஆறுதல் கூற கூட செல்லாமல், மருத்துவமனைக்கும் செல்லாமல் அப்படியே அவர்களெல்லாம் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்கள் கட்சியை தலைமறைவு வெற்றிக் கழகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விமர்சிக்கப்படும் நிலையில் விஜய்க்கு சாதகமாக வந்து கருத்து கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக அவர் மேற்கொண்டு வரும் தேர்தல் பிரச்சார நெடும்பயணத்தில் என்ன சொல்கின்றார் என்றால், தாவேக அஇஅதிமுக கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருவது அதற்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது, தொடக்கம் நிகழ்ந்து விட்டது. ஏனென்றால் அவருடைய முதல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் இருவர் தாவேக கொடியுடன் வந்து அதிமுக தாவேக கூட்டணி வாழ்க என்று சொன்னார்கள். அது கூட அங்கே இருக்கக்கூடிய அஇஅதிமுக தொண்டர்கள் தான் அவ்வாறு அந்த கொடியை, தாவேக கொடியை பிடித்து கொண்டு அவ்வாறு முடக்கமிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று நடந்த மற்றொரு பரப்புரை கூட்டத்தில் ஏராளமான தாவேகாவினுடைய தொண்டர்கள் அந்த அவருடைய கொடியை பிடித்து கொண்டு வந்து எடப்பாடியினுடைய பழனிசாமியினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு அதே போல வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார்கள். வாழ்க தாவேகா அஇஅதிமுக கூட்டணி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது எடப்பாடி பழனிசாமியை இன்னும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அவர் உடனே சொல்லியிருக்கின்றார், அவ்வளவுதான், நாம் எதிர்பார்த்த மாற்றம், அந்த ஒரு மாபெரும் கூட்டணியாக நாம் உருவாகக்கூடிய அந்த காலம் கணிந்து விட்டது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். பாஜகவுடன் அஇஅதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் அஇஅதிமுகவுடன் எப்படி ஒரு கூட்டணிக்கு தாவேகா செல்லும் என்பது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய எவரோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தனியாக தாவேகா தலைவர் விஜய் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் சில மாதங்களுக்கு முன்பு. அது மட்டுமல்லாமல் அதிமுக ஒரு பலவீனமான தலைமைக்கு ஆட்பட்டு பாஜகவிற்கு அடிமைப்பட்டு அது சீரழிந்து வருகிறது என்று கூட விஜய் விமர்சனம் செய்திருந்தார். மாநாட்டிலே பண்ணார்.
மதுரை மாநாட்டில். இப்படிப்பட்ட சூழலில் இந்த கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு முதல் முறையாக ஊடகத்தில், அதாவது அவரே ஒரு காணொலி காட்சியை பதிவு செய்து வெளியிட்டதில் எனக்காக பேசிய, எங்களுக்காக பேசிய, ஆதரவு தெரிவித்து பேசிய அரசியல் நண்பர்களுக்கு நன்றி என்று சொல்லியிருந்தார். யார் யாரெல்லாம் ஆதரவாக பேசுனாங்க? அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியும், பாஜகவினுடைய அண்ணாமலையும், பாஜகவினுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரனும், இன்னும் டெல்லியிலேருந்து வந்த அந்த கட்சியினுடைய தேச ஜனநாயக கூட்டணியினுடைய நடிகை ஹேமமாலினி உள்ளிட்டோர் ஆதரவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ நண்பர்கள்னு சொல்லி அவங்க இவங்கள தான் சொல்லியிருக்காரு அவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டெல்லியை நோக்கி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ அர்ஜுனா போனார். அவர் போயிட்டு அங்கே பலரையும் சந்திச்சிருக்கிறார் என்பதெல்லாம் வெளிப்படை. பேசியிருக்கிறார், அட்லீஸ்ட் சந்திக்கவில்லை என்றாலும் பேசியிருக்கிறார். அந்த பேச்சின் போது கூட்டணி பற்றிய பேச்சும் வந்திருக்கிறது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி சேரக்கூடாது என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாகவும், ஆனால் அதிமுகவோடு கூட்டணி செல்வதில் அவர் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுக கட்சி விஜயோடு கூட்டணி சேருவதற்காக பாஜகவை கழட்டி விடும் என்று சொல்லப்பட்டாலும் கூட அது நிகழாது. ஏனென்றால் அது அவ்வளவு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஜஸ்ட் அப்படி கழட்டி விடக்கூடிய அளவுக்குலாம் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா இவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், ரெட்டையரை கூட கொடுக்காதே பண்ணிடலாம், இப்படி எல்லாமே இருக்கு. அதனால அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் வந்திருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தொகுதி அளவிற்கு, தொகுதி பகிர்வு வரைக்கும் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் தான் வைகுந்த் பாண்டா அப்படின்றவர் வந்து இங்கே வந்திருக்காரு, வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்காரு. அடுத்த கட்டத்தினுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் அவங்க போகிறாங்க. எனவே இவங்களுக்குள்ள அந்த கூட்டணி முறிஞ்சு பிஜேபி கழட்டி விட்டு தாவேகாவுடன் அஇஅதிமுக உறவு கொண்டும் என்பதற்கான சாத்தியம் இல்லை. அல்லது விஜய் அதிமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம், பாஜகவோட இல்லை, பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்வாரா என்றால் அது ஒரு பலவீனமான ஒரு நிலை, ப்ரொபோசிஷன். அந்த இடத்தையும் அவர் இது பண்ண மாட்டார். அப்போ என்னதான் வழி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. அது என்ன அப்படின்னம்னா, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சரி, பாஜகவும் சரி, எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எல்லாம் அதே தான் பேசிட்டு வராங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்னா, நான் இதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக கொள்கையை கொஞ்ச காலம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் கூட்டணிக்கு செல்கின்றோம் என்று விஜய் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு. அதே தான் இப்போ நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் பாஜகவினுடைய கொள்கையை ஏற்றுக்கிறல, ஆனால் கூட்டணியை தான் ஏற்றுக்கிறோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா, திமுக ஆட்சியிலிருந்து காக்கணும்னா முதல்ல அவங்கள தோற்கடிக்கணும், தோற்கடிக்கிறதுக்கு இதை ஒரே வழி என்று சொல்லி இந்த கூட்டணிக்கு போகலாம். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னா, நான் தான் முதலமைச்சர்னு சொன்னார் விஜய், அது என்ன ஆகும் அப்படின்ட்டு. விஜய் அப்படி சொன்னார், ஆனால் விஜய் ஏற்றுக்கிட்டு ஒரு சிறிய கட்சி கூட வரல. உதாரணத்துக்கு கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகமோ, அல்லது ஜான் பாண்டியன் தலைமையிலான ஒரு கட்சியோ, அல்லது டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ, இப்படி எந்த கட்சியுமே விஜயை நோக்கி விஜயனுடைய தலைமைத்துவத்தை, அதாவது முதலமைச்சராக அவர் தான் இருப்பார் அப்படின்ற சொல்லி கேட்டு எந்த கட்சியும் வரல. அப்படி எதுவும் நடக்கவும் இல்லை, பேச்சுவார்த்தையும் நடக்கலை. அப்போது இந்த இடத்துல விஜய் என்ன செய்வார்? அவருடைய பொசிஷனை விட்டு கொடுத்துருவார். ஏன்னா விட்டு கொடுத்தா தான் கூட்டணி, இல்லாட்டி இல்லை. எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அவர் தான் முதலமைச்சர் அப்படின்றத உறுதி செஞ்சுக்கிட்டாரு. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்குள்ள பிஜேபிக்கும் அஇஅதிமுக நடுவில் ஷீட் ஷேரிங் நடந்திருக்குது. அப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னோம்னா, விஜய்க்கு ஒரு 30 சீட்டோ 25 சீட்டோ கொடுத்து விஜயையும் அகாமடேட் பண்ணிக்கிட்டு துணை முதலமைச்சர் ஆந்திராவில் பவன் கல்யாணம் கொடுத்த மாதிரி துணை முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர், ஒருத்தர் தாவேகா, இன்னொருத்தர் வந்துட்டு பாஜக, இப்படின்ற ஒரு ஏற்பாட்டுக்கு ரகசியமாக வந்து ஜெயிச்ச உடனே ஓடலாம் போகலாம், அதை வெளிப்படுத்தலாம்
ஏன்னா இவர் சொல்லிட்டார் எடப்பாடியார் இதோட தனிப்பெரும்பான்மையுடன் நிறைய இடங்களில் போட்டியிட்டு தனிப்பெரும்பான்மையுடன் வென்று தனித்த ஆட்சி அமைப்போன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அதில் வந்துட்டு எந்த விதமான குழப்பத்தையும் இப்போ ஏற்படுத்த வேணாம், தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டேசிட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்களே, வாய்வழி ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அவங்க வந்துடுவாங்க. இதில் என்ன விஜய்க்கு பெனிஃபிட்டு? முதல்ல என்னென்னா பாஜகவினுடைய அந்த அதிகார இந்திய ஒன்றிய அரசனுடைய ஆட்சி அதிகாரம் பாதுகாப்பு கிடைக்குது. ரெண்டாவது, அதிமுகவுடன் சேர்றதுனால இவங்களுடைய வாக்குகளை கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இங்கே நெருடல் எங்கே இருக்குது அப்படின்னோம்னா, இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கணும். பாஜக அதிமுக கூட்டணியே மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டணி, ஏன்னா கொள்கையில் அவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்ன விஜய் அவருடைய கட்சி எடுத்துட்டு போயிட்டு அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவோட சேர்த்துக்கிட்டாருன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இது அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய அனுதாபிகள், ரசிகர்கள் இல்லை, அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அனுதாபிகள் வந்துட்டு விஜய்க்கு போடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆக இந்த சிக்கல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரொம்ப நாள் விஜய் வெளில வராது இருக்கிறதுக்கான காரணம், இவர் ஆதவர்ஜனை சொல்கிற மாதிரி 16 நாள் தூக்கம் அதில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. வெளியில் வந்தால் ஏன் கரூருக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க. அது கரூருக்கு தான் அவர் வந்துட்டு ஒரு பெரிய 5 பயங்கரமான நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காரு. 1 கிலோமீட்டர் சுற்றளவில் யாருமே இருக்கக்கூடாது, துப்பாக்கி ஏந்திய காவல் படையினர் வரணும், அந்த நான் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் தவிர வேறு யாரையும் சந்திக்கக்கூடாது, அப்படியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. ஏன் இப்படிப்பட்ட கண்டிஷன் எல்லாம் விஜய் போடுறாரு அப்படின்னோம்னா வேற ஒன்றுத்துக்கும் இல்லை. இப்படிப்பட்ட கண்டிஷனை நிச்சயம் காவல்துறை ஏற்றுக்காது. இவர் போகிற வழியில் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் யாருமே இருக்கக்கூடாது, எதிர்த்து செய்கிற வாகனங்கள் வரக்கூடாது, இவரை எந்த வாகனமும் முந்தக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பிரதமருக்கு பொருந்தும், குடியரசுத் தலைவருக்கு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்கலாம், இவருக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியாது, அதனால் ஏற்றுக்காது. அதையே காரணம் காட்டி கரூர் போகிறத வந்துட்டு இவர் தவிர்த்துடலாம் இல்லையா? நாங்கள் போகிறதுக்கு தயாராக தான் இருந்தோம், ஆனால் எங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு வழங்க ஸ்டாலின் அரசு தயாராக இல்லாத காரணத்தினால் நாங்கள் வேறு வழி இல்லை, பாதுகாப்பு கருதி, மக்களுடைய பாதுகாப்பு கருதி, அவருடைய சொந்த பாதுகாப்பெல்லாம் சொல்ல மாட்டார், மக்களுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் அதை போக முடியாத அந்த திட்டத்தை ரத்து செஞ்சுட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, மக்கள் நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்னோம்னா இவருக்கு அது ஆபத்தாக முடியுன்றது தெரியும். ஏன்னா கடுப்பாக இருக்கிறாங்க ஜனங்க. யாராவது ஏதாவது பண்ணிவிட்டாங்க அப்படின்னோம்னா பெரிய அளவுக்கு விஜயனுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, படியை எந்தாண்ட திருப்புறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, இப்படி எனக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கணும் அப்படின்லாம் இவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், ஒருத்தருக்கு 20 லட்சம் கொடுக்கணும் இல்லையா? 41 பேருக்கு என்ன ஆச்சு? 8 கோடி 20 லட்சம் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இது ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ அதையும் தவிர்க்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ஒத்துக்காத நிபந்தனைகள்லாம் கொடுத்துடுறது. ஆனால் இதை எப்படி சமாளிக்கிறது? ஒன்றில் ஒரு சின்ன அறிக்கையை கொடுத்துட வேண்டியதுதான் ஸ்டாலின். இப்படியெல்லாம் விஜய் கண்டிஷன் எல்லாம் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கரூருக்கெல்லாம் போவானா? அவர் பொதுவாக அந்த வெள்ள நிவாரணம் வழங்கும் போதும் அப்புறம் அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களையும் கூப்பிட்டு சந்திச்சார் இல்லையா படையூரில்? அதே மாதிரி இந்த 41 குடும்பத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சோறு போட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறி துக்கம் விசாரித்து ஆளுக்கு 20 லட்சம் கொடுத்து அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜயனுடைய இந்த திட்டம் எக்ஸ்போஸ் ஆகிவிடும். அவ்வளோதான். ஏன்னா இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி செஞ்சீங்கல்ல, மெட்ராஸில் இருக்கிற மக்களே, பாதிக்கப்பட்ட மக்களையே கூப்பிட்டு அரிசி மூட்டை அந்த துணியெல்லாம் கொடுத்து அனுப்புனீங்கல்ல, இவங்களுக்கே செய்யக்கூடாது? ஒரு பேருந்து வைங்க, அவங்கள அப்படியே அழைச்சிட்டு வாங்க, உங்களுடைய அந்த பனையூரில் வச்சு சாப்பாடு போடுங்க, அலுவலகத்தில் ஆளுக்கு 20 லட்சம் ரூபாயை செக்கை கொடுங்க, அனுப்பி வைங்க. ஏன் விஜய் செய்யக்கூடாது? தாராளமாக செய்யலாம். ஆனால் அவருக்கு இப்படி ஒருத்தருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வச்சுட்டாரு ஸ்டாலின். அவர் ஒரு 10 லட்ச ரூபா அரசு பணத்தை கொடுத்து அந்த கடுப்பு அவருக்கு இருக்கும். ஏன்னா இவர்
இவருடைய கட்சிக்காரங்க அந்த முதல் மாநாட்டில் விக்ரவாண்டி மாநாட்டிலேயே 5 பேர் செத்து போனாங்க. 5 பேர் 6 பேர் செத்து போனாங்க. அதுக்கு ஒத்த பைசா தரல இவர். அவங்கள யாரும் போய் பார்க்கல. இந்த மாநாட்டிலையும் 3 பேர் செத்து போனாங்க. வெளியில் 2 பேர், மாநாட்டில் ஒருத்தர், 3 பேர். அதுக்கும் எதுவும் கண்டுக்கல. ஏன்னா அவர் கண்டுக்க மாட்டார். மற்றபடி அந்த திருபுவனத்தில் வந்துட்டு அஜித்குமார் செத்ததுக்கு போவார். ஏன்னா அதெல்லாம் பொலிட்டிக்கல் மைலேஜ், அதில் அரசியல் லாபம் இருக்குது. ஸ்னோலின் அங்கே அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அதில் அந்த போராட்டத்தப்போ கொல்லப்பட்ட ஸ்னோலின், ஏன்னா அதிலெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. அதனால் அவங்களெல்லாம் போய் சந்திப்பார். தன்னுடைய கட்சிக்காரங்க எப்படி செத்து போனாலும் அவங்களை பற்றி கவலைப்பட மாட்டார். எனவே விஜயனுடைய அந்த முகம், நான் உங்களோடு நிற்பேன், உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால் இப்படி ஒரு அறிக்கையை ஸ்டாலின் கொடுத்துட்டாரு அப்படின்னோம்னா சுத்தமாக முடிச்சிடும். கூப்பிட்டு கொடுக்கறது அப்படின்னோம்னா அப்போ கூப்பிட்டு கொடுக்கும்போது பத்திரிகையாளர்களையும் கூப்பிட வேண்டியது இருக்கும். அப்புறம் பத்திரிகையாளர்கள் சும்மா இருப்பாங்களா? என்னங்க ஐயா 16 நாள் துக்கம் அனுஷ்டிட்டு இருக்கிறதா சொன்னீங்க, ஆனால் நீங்கள் போன பேருந்துக்கு ஆயுத பூஜை கொண்டாடினீங்களா, அது எப்படி? அந்த 41 பேருக்கு துக்கம் கொண்டாடுறதுக்கு உங்களுடைய கட்சியினுடைய கொடியை கூட அரைக்கம்பத்தில் பறக்க விடலையா, இது எப்படி? ஆனால் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்துட்டு போய் டெல்லி வரைக்கும் போய் பேசிட்டு வந்தார், அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா விஜயால் எப்படி பதில் சொல்ல முடியும்? எனவே அதெல்லாம் சேர்த்து தான் இந்த 5 கண்டிஷன், மெகா கண்டிஷன் அப்படிலாம் சொல்லி போட்டு தப்பிச்சுக்க பார்க்குறாரு. ஸோ இது விஜயனுடைய அரசியலை மேலும் இது மக்களிடையே வெளிப்படுத்தி விட்டது. ஒரு பக்கம் கூட்டணி, இன்னொரு பக்கம் கோர்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கரூருக்கு போகாத இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஒரு நிபந்தனையை போட வேண்டியது. காவல்துறைக்கு அதெல்லாம் வேலை இல்லை. நீங்கள் போகிற இடத்துல நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், மற்றபடி நீங்கள் போகிற இடமெல்லாம் கூட வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படின்னா அதுக்கேற்ற படத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது. அரசியல் அப்படின்றது எவ்வளோ ஆழமானது. உனக்கு ஒரு வழி இருந்தால் அவங்களுக்கு ஒரு வழி இருக்கும். உங்களது ஏதோ அள்ளி விடுறது, அவங்களது சட்டப்பூர்வமானது. அப்போது பொறுத்திருப்போம். நிறைய நாடகங்கள்லாம் அரங்கேறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதையெல்லாம் பார்ப்போம், பேசுவோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்பே. நன்றி, வணக்கம்.